அமெரிக்காவுக்கு இவ்வளவு திமிரா? இந்தியாவுல கை வச்சா சும்மா இருப்போமா? உமர் காலித் விவகாரத்துல அமெரிக்கா மூக்க நுழைக்குது. ஆனா இது 2014க்கு முன்னாடி இருந்த இந்தியா இல்ல. இது மோடியின் புது இந்தியா. அமெரிக்காவோட 8 சட்டமேதைகள் சேர்ந்து உமர் காலித்தை விடுதலை செய்ய சொல்லி இந்தியாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இது நம்ம ஊரு உள்நாட்டு விவகாரத்துல தேவையில்லாத தலையீடு. விஷயம் என்னன்னா, உமர் காலித்தோட அப்பா அமெரிக்கா போய் அந்த செனட்டர்களை பார்த்து பேசின அப்புறம்தான் இந்த கடிதம் வந்திருக்கு. இது ஒரு திட்டமிடப்பட்ட விக்டிம் கார்டு அரசியல். குவாண்டனாமோ பேல விசாரணை இல்லாமலேயே கைதிகளை சித்திரவதை பண்ண அமெரிக்கா இப்போ இந்திய நீதித்துறைக்கு பாடம் எடுக்குது. இதை விட ஒரு நகைச்சுவை இருக்க முடியுமா? சென்னையிலையா இருந்தாலும் சரி, டெல்லி வழக்கா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு சட்டப்படிதான் தீர்ப்பு வரும். அமெரிக்க செனட்டர்கள் சொல்றத கேட்டு முடிவெடுக்க இது ஒண்ணு அடிமை நாடு இல்ல. பயங்கரவாதிகளுக்கு பேச்சு சுதந்திரம்னு சொல்லி அடைக்கலம் கொடுக்கிறது அமெரிக்காவோட ஸ்டைல். ஆனா இந்தியாவுக்கு இது தேசிய பாதுகாப்பு பிரச்சனை. டெல்லி கலவரத்துல உமர் காலித் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் சாதாரணமானது இல்ல. வல்லரசு நாடா இருந்தா அவங்க நாட்டுல வச்சுக்கணும். இந்தியாவோட இறையாண்மையில கை வச்சா வால் ஒட்ட நறுக்கப்படும். இதுதான் இப்போதைய இந்தியாவின் கர்ஜனை. உச்ச நீதிமன்றம் ஆதாரங்களை பார்த்து தீர்ப்பு சொல்லுமே தவிர அமெரிக்க கடிதத்தை பார்த்து இல்ல. மேற்கத்திய நாடுகள் இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க. அதனாலதான் மனித உரிமைங்கிற பேர்ல இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறாங்க. இனி எந்த நாடும் இந்தியாவோட உள்நாட்டு விவகாரத்துல அதிகாரம் செலுத்த முடியாது. அமெரிக்காவோட இந்த தலையீடு சரியா தப்பா? உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம நாட்டு பெருமையை உலகறிய செய்வோம். ஏன்னா அமெரிக்காவுக்கு இவ்வளவு திமிரா?